ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க மாதிரி ப்ரஷ் பெயிண்ட் எஃபெக்ட் போட்டு எப்படி வீடியோ க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அப்போது தான் நான் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கைன்மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணி 16:9 நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறேன். அதில் வந்து தேவையான பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்து தேவையான அளவு ஜூம் பண்ணிக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு தேவையான ஜூம் பண்ணலாம், இல்லாட்டினா ஜூம் பண்ண கூட தேவையில்லை, உங்கள் இஷ்டம் தான் அது. நான் வந்து இப்போதைக்கு ஜூம் பண்ணுறேன். ஒவ்வொரு ஃபோட்டோவையும் செலக்ட் பண்ணி எவ்வளோ உங்களுக்கு ஜூம் தேவையோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கு தேவையான அளவு மட்டும் வச்சுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து லேயர் செலக்ட் பண்ணுறேன். அந்த ப்ரஷ் பெயிண்ட் எஃபெக்ட் போட்டு அந்த க்ரீன் ஸ்க்ரீன் லேயர் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா, தேவையான அளவு க்ராப் பண்ணிட்டு அதை வந்து இப்போ ரீசைஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை வந்து chromakey யூஸ் பண்ணி அந்த க்ரீன் கலர் ஸ்க்ரீன் மட்டும் ஹைட் பண்ணிடணும். அந்த chromakey வந்து உங்களுக்கு தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், அந்த ஒர்க் முடிஞ்சது. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த chromakey அதாவது அந்த க்ரீன் கலர் ஸ்க்ரீன் இருந்துச்சுல, அது வராது. டைரெக்டாக நீங்கள் வச்ச அந்த இமேஜ் தான் வரும். இவ்வளோதான். இது கஷ்டம் இல்லை, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ஈஸி தான். ஒவ்வொரு இமேஜையும் கரெக்டாக க்ளோஸ் ஆகணும். அந்த லேயர் வந்து எவ்வளோ எந்த இடத்துல க்ளோஸ் ஆகுது, எந்த இடத்துல ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆகிற இடத்துலேருந்து ஒரு இமேஜ் வைங்க, க்ளோஸ் ஆகிறதுக்கு அப்புறம் ஒரு இமேஜ் வைங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எஃபெக்ட் ஒவ்வொரு இமேஜுக்கு எஃபெக்ட் கொடுக்குறேன். எஃபெக்ட் கொடுத்து இப்போ லெட்டர் சூஸ் பண்ணுறேன். அது ஃபஸ்ட் இமேஜ் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் கொடுத்தேன். அடுத்து இப்போ செகண்ட் இமேஜுக்கு எஃபெக்ட் கொடுக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா இப்படி வந்துச்சு. இப்போ செகண்ட் இமேஜ் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் கொடுக்குறேன். நீங்கள் வந்து இதெல்லாம் அசட்ஸில் இருக்கும். நீங்கள் வந்து தேவையான எஃபெக்ட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி எல்லா ஃபோட்டோஸுக்கும் நான் எஃபெக்ட் கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான எஃபெக்ட் கொடுக்கலாம். நான் வந்து இப்போதைக்கு எனக்கு இதுதான் தேவை, அதாவது உங்கள்கிட்ட சும்மா எக்ஸாம்பிளுக்காக பண்ணி காட்டுறதுக்கு தான் இது. நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான எந்த எஃபெக்ட் தேவையோ நீங்கள் அதை போட்டு பண்ணிக்கலாம். நான் வந்து சும்மா சிம்பிளாகவே கொடுக்குறேன் எல்லாமே. ஒவ்வொரு இதுக்கு லெட்டர் கேட்கும். நீங்கள் லெட்ரு அது என்ன கேட்குதோ அதுக்கு வந்து உங்களுக்கு தேவையான லெட்டர் டைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சது. எஃபெக்ட் போடுறது வந்து பெரிய விஷயம் இல்லை, அது நீங்களும் போடலாம், ஈஸி தான். நீங்கள் வந்து அசட்ஸில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான எஃபெக்ட்லாம் ஃபஸ்ட்லேயே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணால் தான் நீங்கள் வந்து இதில் எஃபெக்டை ஆட் பண்ண முடியும். இப்போ அதை வந்து ப்ளே பண்ணி பாருங்கள் எப்படி ப்ளே ஆகுது அப்படின்ட்டு. போட்ட எஃபெக்ட்லாம் வந்து இப்போ கரெக்டாக அது ஆட்டோமேட்டிக்காக அதே அப்ளை ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து தேவையான கிளிப் வந்து க்ராப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எஃபெக்ட்டுக்காக ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறேன்னா,
இமேஜை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அதை வந்து பிளெண்டிங் கொடுத்துக்கிறேன். பிளெண்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து உங்களுக்கு எந்த மாதிரி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆப்ஷனாக கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ எனக்கு இது ஓகே. லைட்டன் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஸ்பிட் ஸ்க்ரீன் அதை கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுருங்க. இப்போ நான் இதை வந்து ரிசைஸ் பண்ணுறேன். ஃபுல்லாக இந்த கிளிப்பை வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் இப்போ ரிசைஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இந்த ஒர்க் முடிஞ்சது. அடுத்து நீங்கள் சாங் ஆட் பண்ணணும். நான் வந்து அதே சூரரை போட்டு அந்த படத்துலேருந்தே சாங் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து நான் இது எக்ஸாம்பிளுக்காக தான் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான், சாங் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து நீங்கள் வந்து இதை எக்ஸ்போர்ட் கொடுத்துருந்தா உங்களுக்கு தேவையான குவாலிட்டி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி குவாலிட்டி வேணுமோ நீங்கள் அதை வச்சுக்கோங்க. வீடியோ குவாலிட்டி நீங்கள் வந்து அதிகமாக வச்சிங்கன்னா வீடியோ அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். உங்களுக்கு தேவையான குவாலிட்டி வச்சுக்கோங்க. இதை நான் வந்து இப்போ எக்ஸ்போர்ட் கொடுத்துட்றேன். எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு வாங்க பார்க்கலாம். பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுமோ அந்த மாதிரி கேளுங்க. நான் உங்களுக்கு யூடியூப்பில் என்னோடய ஐடியில் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துக்க தெரிஞ்சுக்கோங்க இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு. தேங்க்யூ.